திருச்சி அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இன்று தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்பட்டதையொட்டி திருச்சியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை ஜங்ஷன் காதி கிராஸ் அருகில் இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேசன் காசிராஜன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு ஒவ்வொரு வாக்காளர்களும் ஓட்டு போட வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணி வெஸ்ட்ரி பள்ளியில் நிறைவடைந்தது. பேரணியின் நிறைவில் வெஸ்ட்ரி பள்ளியில் வாக்காளர் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. மக்கள்லாம் 40 to 50% தான் ஓட் போடுறாங்க. ஆனா 100% யாருமே நம்ம நாட்டுல ஓட் போடுறதில்ல. அதுக்காக விழிப்புணர்வு படுத்ததான் நாங்க பேரணியா வந்துட்டு இருக்கோம். மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தினை முன்னிட்டு திருச்சியில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் திராவிட இயக்கத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகள் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி என்று கடைபிடிக்கப்படுகிறது. திருச்சியில் உழவர் சந்தை அருகே உள்ள இடுகாட்டில் மொழிப்போர் தியாகிகள் விராலிமலை சண்முகம், கீழப்பள்ளூர் சின்னசாமி ஆகியோரின் நினைவிடத்தில் திராவிட கட்சியினர் என்று வீர வணக்கம் செலுத்தும் வகையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதிமுக விவசாய பிரிவு அணை தலைவர் துரை கோவிந்தராஜன் தலைமையில் திருச்சி மாநகர செயலாளர் மனோகரன், திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் சுப்பு என்கிற சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் குமார், ஸ்ரீரங்க சட்டமன்ற உறுப்பினர் பரஞ்சோதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். திமுக சார்பில் கட்சி பிரமுகர்களும் தொண்டர்களும் தியாகிகள் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் அறிவிச்செல்வன் தலைமையில் அக்கட்சி தொண்டர்களும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாதன், அரசு ஆகியோர் தலைமையில் அக்கட்சி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். மலைப்பகுதிகளில் நக்சலைட்டுகளின் ஊடுருவலை தடுப்பதற்காக மலைவாழ் கிராமங்களை தத்தெடுக்கும் முயற்சியில் தமிழக காவல்துறை இறங்கியுள்ளது. கடந்த சில வருடங்களாக தமிழகத்தில் நக்சலைட்டுகள் காலூன்ற விடாமல் காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை கையாண்டு கட்டுப்படுத்தி வருகின்றனர். நக்சலைட்டுகள் மலைப்பகுதியில் அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் வாழும் மக்களை
தங்களின் இயக்கத்தில் சேர்க்க முயற்சிகள் மேற்கொண்டதை கண்டறிந்து அதனை தடுக்கும் விதமாகவும் மலைவாழ் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அந்த கிராமங்களை தத்தெடுக்கும் முயற்சியில் காவல்துறை இறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தேனியில் உள்ள 11 மலை கிராமங்களை தத்தெடுக்கும் நிகழ்ச்சி மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காமராஜபுரத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் 1238 பயனாளிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் லத்திகா சரண் வழங்கினார். தேனி மாவட்ட ஆட்சியர் முத்துவீரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் ராதாகிருஷ்ணன், சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் காவல்துறை கூடுதல் இயக்குநர் ஸ்ரீ லட்சுமி பிரசாத், தென்மண்டல காவல்துறை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, திண்டுக்கல் சரக துணைத் தலைவர் சைலேஷ் குமார் யாதவ், தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லத்திகா சரண், மலைவாழ் மக்களின் நம்பிக்கையை பெறவே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன என்றும் மக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். திருச்சியில் திருட்டு போன 27 இருசக்கர வாகனங்களை மீட்டு அதன் உரிமையாளர்களிடம் காவல்துறை ஆணையர் ஒப்படைத்துள்ளார். திருச்சி நகரின் பிரதான பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருட்டு போவதாக காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த தொடர் இருசக்கர வாகன திருட்டு சம்பந்தமாக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் வன்னிய பெருமாள் உத்தரவின் பேரில் மாநகர துணை ஆணையர் மேற்பார்வையில் காவல்துறையினர் தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் திருச்சி அரியமங்கலம் பகுதியை சேர்ந்த விஸ்வநாதன் என்கிற 22 வயது இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விஸ்வநாதன் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தில்லை நகர், உறையூர், திருவரங்கம் மற்றும் பாலக்கரை காவல் நிலைய எல்லை பகுதிகளில் அவர் திருடிய 27 இருசக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டன. 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 27 இருசக்கர வாகனங்கள் அனைத்தையும் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் வன்னிய பெருமாள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்துள்ளார். 27 வாகனங்களை அரியமங்கலம் பகுதியை சேர்ந்த திருடிட்டு போயிருக்கான். இந்த 3 கீயை வச்சு தான் திருடிட்டு போயிருக்கான். 3 கீயை வச்சு திருடிட்டு போயிருக்கான். 27 வாகனங்களையும் அப்படியே தஞ்சாவூர் பகுதியில போய் வச்சிருக்கான். கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசினை கண்டித்து பிப்ரவரி 8, 9, 10 ஆகிய தேதிகளில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. ஊராட்சி உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் திருச்சியில் இன்று மாபெரும் பேரணி நடைபெற்றது. இச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் திருச்சி மாவட்டத்திலிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஒன்றிய பொருளாளர்கள், சாலை ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசினை கண்டித்தும் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மாவட்ட தலைவர் பழனியப்பன் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கடைநிலை ஊழியர்களான ஊராட்சி உதவியாளர்களுக்கு ஊதிய மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் அரசின் வெத்தன போக்கை கண்டித்து இப்போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வரும் பிப்ரவரி 8, 9, 10 ஆகிய நாட்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். அரசாங்கம் இந்த கோரிக்கையை மீண்டும் நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற பிப்ரவரி 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள் தொடர் வேலை நிறுத்தத்தை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்காலில் துண்டிக்கப்பட்ட திருமலை ராயன் ஆற்றுப்பாலம் 20 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட இருப்பதாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்திருக்கிறார். காரைக்கால் மாவட்டத்தில் சென்னை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் பெருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பாலம் புத்தாண்டு அன்று இடிந்து விழுந்தது. இதனால் சென்னையிலிருந்து நாகை வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டதால் நாகூர் மற்றும் வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்களும் சுற்றுலாவினரும் பெரும் அவதிக்குள்ளாயினர். இந்நிலையில்
திருப்பட்டினத்தில் உடைந்த பாலத்தின் அருகில் 50 லட்சம் ரூபாய் செலவில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பார்வையிடுவதற்காக காரைக்காலுக்கு வருகை புரிந்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜகான் தற்காலிக பாலம் அமைக்கும் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தற்காலிக பாலம் அமைக்கும் பணி இன்னும் 2 வாரத்தில் முடிவடையும் என்றும், இதன் அருகில் 20 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் அடுத்த மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளது என்றும், காரைக்காலில் உள்ள மழையினால் பாதிக்கப்பட்ட அனைத்து சாலைகளையும் 23 கோடி ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை சார்பில் செப்பனிடப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். ஒரு புதிய பாலம் கட்ட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அந்த அரசாங்கம் ஏறக்குறைய 20 கோடி ரூபாய் இதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்து நீலகிரி மாவட்டத்தில் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூத்தோரை, உபத்தலை, தேனலை, ஓடையரெட்டி, எதுமகண்டி, கொதங்கட்டி ஆகிய கிராம மக்களின் போக்குவரத்திற்கு பிரதான சாலையாக உள்ள மூத்தோரை உபதலை சாலை மிகவும் மோசமாக உள்ளது. முற்றிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள இந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி பல முறை மனுக்கள் அளிக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்காத காரணத்தால் தற்பொழுது அந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு 1 கோடி ஆர்ப்பாட்டம் நடத்தி வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தனர். சாலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இந்த வழியில் வருவதில்லை. இதனால் கல்லூரி, மருத்துவமனைக்கு செல்ல இயலாத நிலை உள்ளதாகவும், அருகில் உள்ள குன்னூர் நகரத்திற்கு அவசர தேவைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். காரைக்காலில் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் ஒரு பிரிவான மாணவர் காங்கிரசின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் பதவிக்கான தேர்தல் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இம்மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டு வாக்களித்துள்ளனர். இத்தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாவட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி மாநில மாணவ பிரிவின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பார்கள் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோட்டில் துணிகள் மீது அச்சு பதிக்கும் தனியார் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு பெருந்துறை ரோடு செங்கோடம்பள்ளம் சக்தி நகர் ரோட்டில் உதயம் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் பிரிண்டர்ஸ் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தின் துணிகள் மீது அச்சிடும் பிரிவில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் அதிக வெப்பம் காரணமாக தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தன. தொடர்ந்து தீ வேகமாக இயந்திரங்களிலும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த துணிகளிலும் பரவியது. தீ விபத்து சம்பவம் பற்றி தகவல் அறிந்த ஈரோடு தீயணைப்பு நிலைய கோட்ட அலுவலர் கண்ணன் மற்றும் நிலைய அலுவலர் ராமச்சந்திரன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. இவ்விபத்து குறித்து வீரப்பன் சித்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தீ விபத்தில் ஏற்பட்ட சேதம் பற்றிய விவரம் தெரியவில்லை. பிரசித்தி பெற்ற பூரி நகரில் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் மீது தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் சம்பவங்களால் சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கசகஸ்தான் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒமாவா டேனியல் என்பவரை பூரி ஜெகநாதர் பல்கலைக்கழகம் அருகே 3 பேர் கொண்ட கும்பல் பணம் கேட்டு மிரட்டி கத்தியால் குத்தி காயப்படுத்திவிட்டு தப்பி ஓடியது. பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலம் அமைந்துள்ள பூரி நகரில் ஏராளமான அயல்நாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இங்கு அடிக்கடி அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் சமூக விரோதிகளால் தாக்கப்படுவது தொடர்கதையாக நிகழ்ந்து வருகிறது. இந்த ஆண்டில் மட்டும் 9 சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. ஜனவரி மாதத்தில் மட்டும் 2 தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்திருக்கின்றன. அயல்நாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி வந்து செல்ல காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். இனி இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று சற்றே உயர்ந்து பிறகு பெரும் சரிவை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 181 புள்ளிகள் குறைந்து 18,969 புள்ளிகளில் நிறைவடைந்தன. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 55 புள்ளிகள் குறைந்து 5,687 புள்ளிகளாக முடிவடைந்தது. இனி இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை பார்க்கலாம்.
தங்கம் விலை இன்று சற்றே குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1853 ரூபாய். நேற்றைய விலையை விட இந்த கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு பவுண்ட் தங்கம் 14,824 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 44 ரூபாய் 40 காசுகளாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் வெப் டிவி செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் தமிழ் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், Cantonment 21. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. திருச்சி அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் UPSC, குரூப் 1, குரூப் 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம். வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ், கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம்.